So, hi friends, this is CA Rajan here from Asper Academy, Anna Nagar. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு நான் ஷோகேஸ் பண்றேன். நேற்று வீடியோலயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம பசங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன்ல வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வி காட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கிராஸ் தி டிஸ்டிங்ஷன் லைன். அது வந்து 324 வாஸ் 1 மார்க் அண்ட் 320 வாஸ் அ செகண்ட் மார்க் அண்ட் 318 வாஸ் அ தேர்ட் மார்க். ஸோ இன்னைக்கு வந்து தி டாப்பர் ஆஃப் த பேட்ச் மிஸ்டர் பிரதீப், அவரை நம்ம ஜஸ்ட் ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ எடுப்போம். இது பர்பஸ் ஆஃப் த இன்டர்வியூ இஸ் வெரி சிம்பிள். என்ன ஸ்ட்ராட்டஜி பிரதீப் வந்து ஃபாலோ பண்ணாரு, அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க, நாளைக்கு யாரெல்லாம் சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது அப்படின்றது நான் என்னதான் சொன்னாலும் அது வந்து அந்த 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 ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண ஆளே வந்து ஷேர் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அது வந்து ப்ராக்டிக்கல். ஏன்னா he has gone through that process, he has done something different. இல்லாட்டி 324 எடுக்க முடியாது. 324ன்றது நீங்க நினைச்சு கூட பார்க்காத மார்க், பயங்கரமான மார்க். நீங்க வந்து இஃப் யூ இப்ப சிஏ ஃபவுண்டேஷன்ல ரேங்க்னு ஒரு யாரும் பப்ளிஷ் பண்றது இல்லை. பட் நம்ம வந்து இது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல நம்ம இது ரேங்க் பண்ணா திஸ் வில் பி வித்தின் த டாப் 10 ஆர் டாப் 15 இந்த மார்க் வரும். ரேங்க் இப்போ பப்ளிஷ் பண்றது இல்லை. பட் நான் ஒரு மாதிரி டிசைனிங் ஆர்டர்ல அப்படியே போட்டு வந்தா இந்த 324ன்றது டெஃபினட்டா டாப் 20 வந்துடும். சச் அ ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் இது. ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிரதீப் ஹஸ் டன். ஸோ தட் அதை நம்ம பேஸா வச்சுட்டு எங்களுக்குமே ஒரு பாடம். அது என்ன சரி, நம்ம சில விஷயங்கள் சரியா பண்ணியிருக்கோம், அதுக்கு அந்த கேண்டிடேட்டும் அந்த அளவுக்கு கரெக்டா அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஏதோ பண்ணியிருக்காரு. இல்லாட்டி இவ்வளோ மார்க்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வாங்க அவரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் டு தி ஷோ பிரதீப். தேங்க்யூ சார். Fantastic achievement man. 324, way to go. Amazing marks, amazing. You made us proud, you made your parents proud. Romba happy. How do you feel? Sir, very good. Like I wasn't expecting avlo mark 324 வந்துருவானே. எக்ஸாம் நல்லா பண்ணிருந்தேன், ஆனா 300 plus நம்ம அந்த ஸ்டார்டிங்ல வச்ச கோல் வந்து நான் ஆக்சுவலி அச்சீவ் பண்ணிடுவேன்னு எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த ரிசல்ட், அந்த சக்சஸ்ஃபுல் வித் டிஸ்டிங்ஷன் பார்த்த உடனே அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப நான் முதல்ல ஒரு போஸ்டர் போட்டேன். The whole idea is to have our aspiration is to have 300 plus project 300 plus னு போட்டேன். ஞாபகம் இருக்கா? So the whole idea was, ஏன்னா இதுக்கு முன்னாடி 323 was the highest mark. பட் இந்த வாட்டி நான் எப்படியாவது இந்த 300 நிறைய பேர் கிராஸ் பண்ண வைக்கணும்ன்றத நான் டார்கெட்டாவே வச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி கிளாட் தட் நீ மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர் அதை கிராஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நீங்க வந்து இப்போ பிகாம் பண்றீங்களா, இல்லாட்டி ஃபுல் டைம் பண்றீங்களா, இல்லாட்டி கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றீங்களா, என்ன பண்றீங்க? இல்ல, only CA full time. Only full time. And you are from a CBSE background, am I right? Yes sir. Great. Okay. சரி, இப்போ உங்க 324 சொன்னீங்களா, உங்க மார்க்ஸ் என்னன்னு எடுத்தீங்க? அக்கவுண்ட்ஸ் எவ்வளவு எடுத்தீங்க? அக்கவுண்ட்ஸ் 71. Law 70. Law 70. My God. Okay. Account இது maths? Maths 90 91. Okay. Economics? Economics also 91. Okay. இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் தெரியுமா? மிச்ச 3 கூட ஓகே. ஸ்கோரிங் 70 in law is not a joke. ஏன்னா அது வந்து ரொம்ப டஃப் பண்ணிட்டாங்க லா பேப்பர். ஆக்சுவலி இது முன்னாடி வந்து இங்கிலீஷ் ஒன்று பிசிகே இருந்தது, இப்ப பிசிஆர் ஒன்று இருந்தது, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. எக்கனாமிக்ஸோட ஒரு பிசிகே இருந்தது, இங்கிலீஷ் ஒரு ரிப்போர்ட்டிங் ஒன்று இருந்தது பிசிஆர்னு, அதெல்லாம் தூக்கி ஆக்சுவலி என்ன சொல்றது, லாவை ரொம்ப டஃப் பண்ணிட்டாங்க, எக்கனாமிக்ஸையும் டஃப் பண்ணிட்டாங்க. பட் எக்கனாமிக்ஸ் வாஸ் எம்சிக்யூ, பட் லால 70ன்றது சம்திங் டு ரியலி அப்ரிஷியேட். சரி, இப்ப நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வரேன். உங்க ஸ்டடி பேட்டர்ன்ல வாட் வாஸ் யுவர் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்புட்? இப்ப எதை பேஸ் பண்ணி படிச்சீங்க நீங்க? இப்ப வந்து மார்க்கெட்ல நிறைய புக்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி படிச்சீங்களா, இல்ல ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் பேஸ் பண்ணி படிச்சீங்களா? வாட் வாஸ் யுவர் ஸ்டடி பேட்டர்ன்? ஒரு பேசிக் இன்புட் ஒன்னு இருக்கும்ல, எதை பேஸ் பண்ணி படிச்சீங்க? சார் ஃபுல்லா வந்து ஒன்லி ஸ்டடி மெட்டீரியல் தான்.
வேற தேர்ட் பர்சன் பப்ளிஷ் பண்ற புக்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே படிக்கல. ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸாம் வரையும் ஃபாலோ பண்ணேன். ஓகே, அப்போ கிளாஸ் நடக்கிறப்ப உனக்கு நோட்ஸ், அடிஷனல் கைடன்ஸ், லெக்சர்ஸ், ஏதாவது ஹேண்ட் அவுட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்லாட்டி அது நார்மலா கிளாஸுக்கும் ஸ்டடி மெட்டீரியலுக்கும் உங்களால ரிலேட்லாம் பண்ண முடிஞ்சதா? ஆமா சார், கிளாஸ் எடுத்தது கூட எல்லாரும் ஃபுல்லா ஸ்டடி மெட்டீரியல் இருந்து தான் எடுத்தாங்க. அதே கான்செப்ட்ஸ்லாம் வேற எங்கேயோ எடுக்காம ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஐசிஐயோட இது ஃபாலோ பண்றதுக்கு. So you had more familiarity basically. Yes sir. ஓகே, சரி. இப்போ எப்ப ஆரம்பிச்சீங்க? இப்ப ரிவிஷன் அப்படின்னு வரப்ப எப்ப நீங்க இந்த ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்ப கிளாஸ் எப்ப ஆரம்பிச்சது, எப்ப கிளாஸ் முடிஞ்சது உங்களுக்கு ஆக்சுவலா? த கிளாஸ் வந்து ஏப்ரல் மந்த் அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் த ரிவிஷன் வந்து நான் அக்டோபர் ஸ்டார்டிங் மிட் அந்த டைம்ல வந்து நான் திருப்பியும் செகண்ட் டைம் நான் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தட்ஸ் a second revision. So அப்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாம் உங்களுக்கு ரிவிஷன்ஸ்ல போயிடுச்சு. So typically செப்டம்பரோட உங்களுக்கு all portions got completed and அக்டோபர்ல இருந்து you started the revision process. Yes sir. ஓகே, சோ மொத்தம் எவ்வளவு ரிவிஷன் பண்ணிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? சார் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிருக்கேன் சார் ஃபுல்லா. சரி, இப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் மாக் டெஸ்ட்? இப்போ நீங்க இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும் போதும், நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் வாட் இஸ் த ரோல் ஆஃப் அட்டெண்டிங் மாக் எக்ஸாம்ஸ் பிஃபோர் தி மெயின் எக்ஸாம்? இன் வாட் வே இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல்? சார் மாக் எக்ஸாம்ஸ் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ரியலி ஹெல்ப்ஃபுல். லைக் ஐ அட்டெண்டட் 2 மாக் டெஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு வந்து என்னோட லிமிடேஷன்ஸ் மீன்ஸ் நான் எந்த டாபிக்லாம் எனக்கு தெரியல, எந்த டாபிக்லாம் எனக்கு தெரியுது, அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ ஆல் த சப்ஜெக்ட் அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் செகண்ட் மார்க் டெஸ்ட் எழுதினப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் பிளஸ் மார்க் டெஸ்ட் எழுதும் போது நம்மளுக்கு அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமா நம்ம யூஸ் டு ஆயிடுவோம் அந்த 3 hours அந்த 2 hours பேப்பர் முடிக்கிறதுக்காக. ஸோ அந்த 2 மார்க் டெஸ்ட் எழுதுனதுனால எனக்கு அந்த மெயின் எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஓகே, சரி. இப்போ குட். இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாரும் இப்போ ஃபேஸ் பண்றது என்னன்னா, இந்த மாதிரி சார் 1.5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய போர்ஷன்ஸ் நான் எப்படி ரிவைஸ் பண்றது? how can I expect me to revise the entire syllabus in 1.5 days அப்படின்னு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. and they start burning out the midnight oil. நீங்க அந்த சேலஞ்ச் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சார் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் நோட்ஸ். நான் வந்து ஓனாவே ஒரு நோட் எடுத்து எல்லா சப்ஜெக்டும் தனித்தனியா ரொம்ப சின்னதா கிறிஸ்பா வந்து மேக்ஸ் எக்கோக்கெல்லாம் வந்து எம்சிக்யூ எங்க இருந்து கேட்கலாம் அந்த மாதிரி இடத்துல இருந்து மட்டும் ஃபார்முலாஸ் இல்லைன்னா சில மெயின் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே எழுதினேன். ஸோ அதான் வந்து எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்போ மேக்ஸ்க்கோ அப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கும் யூஸ் ஆயிடுச்சு. அதே அக்கௌண்ட்ஸ் வந்து சில அந்த பேட்டர்ன்ஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அதெல்லாம் எழுதி அது கூட நோட்ஸ் நானே ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் மெயின் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா கேஸ் அண்ட் அதுக்கு வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ சில இது ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும், அது கஷ்டமா இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து நான் தனியா நோட்ஸ்ல எழுதினேன். அண்ட் லாஸ்ட்ல அது மட்டும் பார்த்துட்டு போனேன். அது முன்னாடியே வந்து ஃபுல்லா பார்த்துட்டேன். லாஸ்ட் டேஸ் அந்த 1.5 daysல வந்து எது எனக்கு கஷ்டமா இருந்துச்சோ அது நான் எழுதினது வந்து அது மட்டும் தான் பார்த்தேன். அண்ட் லா கூட நானே நோட்ஸ் எழுதினேன், அதான் ஃபாலோ பண்ணேன். லா ரொம்ப முக்கியம். லாக் என்ன பண்ணீங்க? லாக் வந்து ஏன்னா இட்ஸ் தியரி சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்போஸ் ஆறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவ்வளவு பார்த்துருக்க மாட்டீங்க. பட் லா வாஸ் வெரி லுக்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்ததா? ஆமா சார், ஸ்டார்டிங்ல வந்து அந்த கான்செப்ட் அந்த வேர்ட்ஸ்
அது எல்லாமே வந்து ரொம்ப புதுசா கஷ்டமா இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்ல இருந்தே அது லேர்ன் பண்ணிட்டு அப்படியே எவ்ரி லைன் எவ்ரி அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து நான் மெமரைஸ் பண்ணேன் அப்படியே. அது மெமரைஸ் பண்ண அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதும்போது ஒரு டெஸ்ட் மாதிரியே நோட்ஸ் எழுதுவேன். ஒரு பேரா படிச்சுட்டு அதை அப்படியே எழுதி பார்ப்பேன் நானு. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு லாக் ஆக. மெயின் அந்த மெமரைசேஷன் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே யூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கீவேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதானே சொல்ல வரீங்க? எஸ் சார், எஸ் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ நீங்க இப்ப என்ன சஜஸ்ட் பண்றீங்க? இப்போ உங்க ஜூனியர்ஸ்லாம் இனிமேட்டு புதுசா வந்து இப்ப +2 முடிச்சுட்டு சிஏ ஃபவுண்டேஷன் வருவாங்க நிறைய பேரு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சிஏ ஃபவுண்டேஷனோட ப்ரிப்பரேஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இதுல நிறைய பேர் ஸ்டேட் போர்ட்ல இருந்து வருவாங்க, சிபிஎஸ்ல இருந்து வருவாங்க. இன் வாட் வே இப்போ சிபிஎஸ்இ இஸ் ஹெல்பிங் அண்ட் ஸ்டேட் போர்ட்ல இருந்தா இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ராவா அவங்க பண்ண வேண்டியது? சார், சிபிஎஸ்சில இருந்து நான் கூட அப்படியே தான் வந்தேன். ஸோ எக்கனாமிக்ஸ், அக்கவுண்ட்ஸ், மேக்ஸ் அதெல்லாம் வந்து போர்ஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் த ஃபெமிலியாரிட்டி வித் சர்டன் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் 11th and 12th. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்துச்சு ஃபார் அக்கவுண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் எக்கனாமிக்ஸ். ஸ்டேட் போர்டு வந்து அவங்க வந்து சில டாபிக்ஸ் வந்து புதுசா பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ த மெயின் திங் இஸ் ஃப்ரம் த டே ஒன் நம்ம கிளாஸுக்கு போயிட்டு வரப்போ அந்த டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு அந்த எண்ட் டேஸ் அப்போ எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்காது. அதுக்கப்புறம் நோட்ஸ் நம்ம ஓனா எழுதுனா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல மார்க் டெஸ்ட். இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல இந்த 1 இயர்ல. Fantastic. So thank you, Pradeep, and amazing experience and much rewarding. So you have to continue the same thing for CA Inter also. You should all India rankல நீங்க வரணும். ஸோ ப்ராஜெக்ட் நான் அதுக்கு தனி ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் 450 +ன்னு. 450 வந்துட்டா தட்ஸ் அ டிஸ்டிங்ஷன். தட் இஸ் 50th ரேங்க் அங்கே தான் ஜென்ரலா ஸ்டார்ட் ஆகும். ஸோ எய்ம் ஃபார் அ ரேங்க் இன் சிஏ இன்டர் ஆல்சோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.